Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. கச்சத்தீவை கொடுத்தது யாரு, வாங்கினது யாரு, உண்மையில் கச்சத்தீவு வரலாறு என்ன, முதல்ல கச்சத்தீவுன்னா என்ன? கச்சத்தீவு என்பது ராமேஸ்வர மீனவர்கள், மண்டப மீனவர்கள், ஏறக்குறைய 60-70 கிலோமீட்டர் மீனவர்கள் வாழ்வாதாரமே கச்சத்தீவு தான். நீங்க நிறைய விஷயங்கள் மக்களிடம் போய் சேரல, அதற்காக யாரும் எந்த முயற்சியும் எடுத்துக்கிறது இல்லை. நீங்க அது ஒரு தங்க சுரங்கம். வங்காள விரிகுடா, இந்துமா கடல் இருக்கக்கூடிய எல்லா மீன்களுமே முட்டையிடுறதுக்கு வர்ற இடம் கச்சத்தீவு. சரியா? அதனாலதான் நம்ம மீனவர் சுட்டாலும் போறான் மீன் பிடிக்கிறோம். ஏன்னா அங்க போனா போட்டை ரப்பிட்டு வந்துடலாம், போட்டை ரப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா அது ஒரு இதமான கடல் பகுதி. டீ எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட், காப்பி, ரப்பர்ல யார் வேலை செய்யறா? ஒரு சிங்களம் கூட வரமாட்டான். போலீஸ் பூரா யாரு? நம்ம ஆட்கள், மலையக தமிழன் தான். மலையக தமிழனும் ஈழத்தமிழனும் அடிச்சுக்குவான், ரத்தம் சிந்திக்குவான். இங்க இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு தமிழன் இருக்கான்ல, வடக்கு கிழக்கு தமிழனை மலையக தமிழன் அங்கீகரிக்க மாட்டான், மலையக தமிழனை ஈழ புலிகள் அங்கீகரிக்க மாட்டான். பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி விவாதத்துக்கு விட்டு ஒரு குட்டி பகுதியை கொடுக்கறதா இருந்தா கூட என்ன பண்ணணும்? இந்திரா காந்தியை பொறுத்தவரை பெரியார் குச்சிக்காரிங்க, அதுக்கு மேல அடுத்தது நான் சொல்லவே இல்லை. எதுக்கு அப்படி சொன்னாங்க? இல்ல, அது ரொம்ப தகாத வார்த்தை. பிரிட்டிஷ்கார எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். அத தூக்கி யாருக்கு கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீமா பண்டார நாயக்கா சந்திரிகா அவருடைய அம்மா அந்த நிலத்தை அந்த அம்மா கொடுத்துருச்சு. கொடுக்கிற பொழுது இங்க தமிழால் ஆட்சி, தமிழனா ஆட்சி, முத்தமிழ் அறிஞர் ஆட்சி, சங்கத்தமிழன் ஆட்சி, திருக்குறள் ஆட்சி. அவரு சர்க்காரிய கமிஷன்ல மாட்டிக்கிட்டார். அப்ப ஒரு 15 வயசு தான் இருக்கும். அப்ப நாங்க கருணாநிதியுடைய தகுடு தத்தத்தை நாங்க பார்த்தது இல்லை. 50 வயசு ஆகி போச்சு. 50 வயசுல இலங்கை தமிழர்களுக்கு என்ன கருணாநிதி பண்ணாருங்கிறத 50 வயசுல நாங்க நேரவே பார்த்தோம். இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தால் 1 லட்சம் தொண்டர்களோடு கச்சத்தீவை கைப்பற்ற கருணாநிதி ஒரு அறிக்கை விட்டு இருந்தாருன்னா அன்னைக்கு இந்திரா காந்தி பயந்துருக்கும். இல்ல சார், ஏன் சொல்ல முடியலனா சர்க்காரியா கமிஷன் கட்சி தலைக்கு மேல தொங்குது. அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லாரையும் கூட்டி எல்லாம் நடிப்பு சார். ஈழத்தமிழனை ஏமாத்தியதை போல கச்சத்தீவுக்கு நடித்த நடிப்பு தான் கருணாநிதியுடைய மிகப்பெரிய நடிப்பு. அதிமுக மக்கள் ரொம்ப லேட்டா தான் ஏத்துக்கிட்டான், அங்கீகரிச்சான். 77 தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு. அது வரைக்கும் உள்ள வரலாறு பூரா தமிழக வரலாறுடைய நாயகனே கருணாநிதி தான். நீங்க இந்திரா காந்தி இண்டிகேட் சிண்டிகேட் உடைஞ்ச பிறகு கருணாநிதி தயவு இல்லைன்னா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்க முடியாது. இந்திரா காந்தியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கருணாநிதிக்கு இருந்து அதை செய்யல கருணாநிதி. ஆனா இந்திரா காந்திக்கு காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய இடையூறு வருகிற பொழுது, இந்திரா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போகிற பொழுது இந்திரா காந்தியை காப்பாற்றுகிற கருணாநிதி கச்சத்தீவை காப்பாற்றுறதுக்கு வக்கில்ல வாய்ப்பு இல்லைன்னா உங்களை எப்படி தமிழக தலைவராக இந்த மக்கள் ஏத்துக்குவான்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு வரலாற்று தகவல், வரலாற்றுல இந்த ஸ்டேட்மெண்ட் பதிந்து கொண்டே இருக்கிறது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது, கச்சத்தீவை இலங்கைக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க, இப்படின்ற வரலாறு அடிக்கடி பேசு பொருளாயிட்டே இருக்குது. ஒரு நீண்ட நெடிய வரலாறு இது. கச்சத்தீவை பற்றி உங்ககிட்ட பேச இது உண்மையாவே பொருத்தம். ஏன்னா கச்சத்தீவுக்கு நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க, பலமுறை போயிருக்கிறதா கூட என்கிட்ட சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய பள்ளி காலம் தொண்டியில தான், ராமநாதபுரம் தொண்டியில படித்ததாகவும், இந்த கச்சத்தீவு வரலாறு காலத்தில் நீங்க சிறு பிள்ளையா இருந்ததெல்லாம் அதெல்லாம் சொன்னீங்க. கச்சத்தீவு உண்மையிலேயே யாருக்கு சொந்தம்? நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தான் அது சொந்தம். எனக்கும் வரலாற்றை படித்ததுக்கு அப்புறம் தெரியுது. ஏன்னா அன்றைக்கு மன்னராட்சி இருக்கிற காலகட்டங்களில் ராமநாதபுரம் சேதுபதியின் கட்டுப்பாட்டில் அவங்களுடைய சொத்தா இருந்தது இந்த கச்சத்தீவு இடம். அந்த கச்சத்தீவுன்றது ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்குது நமக்கு. ஆனா இன்னைக்கு இலங்கைக்கு போயிடுச்சு அந்த கச்சத்தீவு. அதுகிட்ட எப்படியாவது மீட்டு கொடுங்கன்னு அடிக்கடி பேசுறாங்க. கச்சத்தீவை கலைஞர் தான் தாரை வார்த்தார் அப்படின்னு சில விமர்சனம்லாம் சொல்றாங்க. நான் அதையும் பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி அவர் கலைஞர் போராடி இருக்கார் நிறைய விஷயங்கள். இது ஒரு முழுமையான வரலாறு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிரதமர் வரைக்கும் இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கச்சத்தீவை மீட்டு கொடுன்னு சிஎம் எனக்கு தான் கடிதம் எழுதுறாருன்றாரு. ஸோ கச்சத்தீவை கொடுத்தது யாரு, வாங்கினது யாரு, உண்மையில் கச்சத்தீவு வரலாறு என்ன,
முதல்ல கச்சத்தீவுன்னா என்ன, தீவுன்னா என்னன்னு எனக்கு தெரியும், இன்னொரு முறை பிரீஃபா சொல்லிடுங்க. அதாவது கச்சத்தீவு என்பது ராமேஸ்வர மீனவர்கள் மண்டப மீனவர்கள் ஏறக்குறைய 60-70 கிலோமீட்டர் மீனவர்கள் வாழ்வாதாரமே கச்சத்தீவு தான். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து மக்களிடம் போய் சேரல, அதற்காக யாரும் எந்த முயற்சியும் எடுத்துக்கிறது இல்லை. நீங்க அது வந்து ஒரு தங்க சுரங்கம் கச்சத்தீவு. அதாவது ஒரு பெரிய கடல் வங்காள விரிகுடா, அதுல ஒரு நடுவுல இருக்கிற ஒரு பகுதி, சின்ன பகுதி. ஆனா அங்கதான் மிகப்பெரிய வளங்கள் இருந்ததா என்ன? இன்னைக்கு இருக்கு. நீங்க நான் இப்ப தங்க எப்படி அந்த பகுதியில் மட்டும் அருமையான கேள்வி. தங்க சுரங்கம் மட்டுமல்ல, வைர சுரங்கம் கச்சத்தீவு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாக் நீரிணைப்புன்னு சொல்றாங்க. ஆமா, பாக் ஜலசந்தி, அதான் தமிழ்ல நான் நீரிணைப்புங்க. ஆமா ஆமா. நீங்க இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் இலங்கை, ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஜலசந்தி, ஜலம்னா நீர், ஜலசந்தினா நீர் சந்திக்கிற இடம். நீங்க அங்க வந்து வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம் ரெண்டு சந்திக்கிற இடம். இந்த சந்திக்கிற இடத்துல நீங்க இந்த பக்கம் நிலப்பரப்பு இருக்கு, இந்த பக்கம் நிலப்பரப்பு. சுனாமி வந்தப்போ இந்த நிலப்பகுதிக்குள்ள வெள்ள பாதிப்பே இல்லை. சுனாமி வந்தப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, வங்காள விரிகுடால உருவாகிய சுனாமி எது தடுத்துக்குது? இலங்கை தடுத்துக்குது. இந்த இலங்கையுடைய நிலப்பரப்பு தாண்டி ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் எங்க சுனாமி வருது? கடலூர் தான் வருது. அது எங்க வந்திருக்கணும்? நீங்க ராமேஸ்வரத்திலே வந்திருக்கணும். ஏன் வரலைன்னா, இந்த சுனாமி தடுத்ததுன்னா இலங்கை தடுத்துக்கிச்சு. அதனாலதான் அந்த கடல் வந்து நான் 2005 இலங்கை போயிருந்தேன். 2005 ஒருக்கா போனேன், 6 ஒருக்கா போனேன், 10 ஒருக்கா போனேன். அப்போ சுனாமி நடந்து முடிஞ்சு நான் அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட பகுதியில் போனேன். சுனாமி பாதிக்கப்பட்ட பகுதியில் போகும்போது ஒரு ரயில தூக்கியாந்து, ரயில்வே ட்ராக், இப்போ நம்ம ரயில்வே ட்ராக் போகுது இல்லை, சுனாமி 1 கிலோமீட்டர் தள்ளி போட்டு நான் பார்த்தேன். அப்படின்னா அந்த சுனாமியினுடைய வேகம் எவ்வளவு பெரிய வேகமா இருந்திருக்கு. இதை தடுத்தது ஏன்னா இலங்கை தான். இலங்கை தடுக்கலினா தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியில 1 கோடி பேர் இறந்து போயிருப்பான். எவ்வளவு பேரு? 1 கோடி பேர். அதுல அந்த நேரத்துல புலிகளுடைய படைய ஒரு 5000 பேர் செத்து போயிட்டான். எவ்வளவு? நீங்க கடல்ல பாதுகாப்பா இருக்க முல்லைத்தீவு இந்த சண்டை வர்றதுக்கு முந்தி புலிகளுடைய பெரும் படைய சுனாமியில் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த தகவல் யாருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அப்போ புலிகளினுடைய கடல் படை பிரிவு, ஒரு பெரிய படைப்பிரிவு எங்க இருந்தது? கடலோரத்தில் இருந்தது. கடலோரத்தில் இருந்தனையும் இந்த சுனாமி தாக்கத்தினால என்னாச்சுன்னா, நீங்க இரவோடு இரவா போட்டுக்கிட்டு ஆளு புலி கிளி எல்லாமே அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 பேர் இறந்திருப்பான். அந்த பார்டர் அதுக்கு அங்கேயும் நம்ம போய் பார்த்துருக்கோம், இலங்கை பார்டர். அப்ப அது தமிழர் பகுதி, தமிழர் இலங்கையினுடைய கிழக்கு பகுதி. அப்ப இதுதான். அப்ப இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, வங்காள விரிகுடா, இந்துமா கடல் இருக்கக்கூடிய எல்லா மீன்களுமே முட்டையிடுறதுக்கு வர்ற இடம் கச்சத்தீவு. சரியா? அதனாலதான் நம்ம மீனவர் சுட்டாலும் போறான், மீன் பிடிக்கிற சுட்டாலும் போறான். ஏன்னா அங்க போனா போட்டை ரப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா அது ஒரு இதமான கடல் பகுதி, அதிக வெப்பம் கிடையாது, அதிக குளிரும் கிடையாது. என்ன காரணம்? 2 பக்கமே நாடு, நிலப்பகுதி. நீங்க இப்ப அந்த சேது சமுத்திர கால்வாய் சொல்றோமா, அது தோன்ற ஏரியா, அது தோன்ற மேடா இருக்கு. அதனால மீன் உலகத்தில் இருக்கிற, அதாவது இந்த பக்கம் வங்காள விரிகுடா, இந்த பக்கம் இந்து மகாசமுத்திரம், எல்லா மீனும் வந்து அதிக வெப்பமும் அதிக குளிரும் இல்லாம நிலப்பகுதியை ஒட்டிய பகுதி தான் அந்த கடல் பகுதி. அங்கதான் வந்து மீன் எல்லாம் குஞ்சு பொரிக்குது. குஞ்சு பொரிச்சா பல லட்சக்கணக்கான டன் அங்கதான் அதை அள்ளலாம். இதுக்காகத்தான் அந்த மீனவர் அங்க போறான். இந்த கச்சத்தீவை பொறுத்தவரையில் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதின்னு வரலாறுல பதியப்பட்டிருக்கிறது, நாடாளுமன்றத்துல எல்லாம் பேசப்பட்டிருக்கு அந்த காலகட்டங்கள்ல. ஆனா நீங்க சொல்றீங்க அங்க ஒரு தரைத்தளம் இருக்குது அந்த இடத்துல அப்படின்றீங்க. ஒரு தரைப்பகுதி இருக்கா என்ன? தரைப்பகுதி இல்லங்க, நிலப்பகுதி இருக்குல்ல. நிலப்பகுதி தரைனா சிமெண்ட் போட்டு செங்கல் போட்டா வச்சிருக்காங்க. இல்ல, அதாவது அங்க ஒரு நிலப்பகுதி, அது தீவு தானே, அது நீருக்கு நடுவே ஒரு நிலப்பகுதி. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதிக வெப்பம் இருக்காது அந்த இடைப்பட்ட காலம். அதாவது ராமேஸ்வரத்துல நான் போட்ல போயிருக்கேன் கச்சத்தீவுக்கு, 25 கிலோமீட்டர்லாம் வராது, அதிகபட்சம் ஒரு 15 கிலோமீட்டர் தான் வரும். அவ்வளவுதான். அதுக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அப்படியே வந்து இலங்கை. அப்போ இந்த ராமேஸ்வரம் ஒரு தீவு, அதுக்கு அடுத்து கொஞ்சம் கடல்,
ஒரு 10 கிலோமீட்டர் கடல், 12 கிலோமீட்டர் கடல். நீங்க அந்த நான் எப்படி இந்தியாவுக்கு அது ஒரு பாதுகாப்பான பகுதியை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சேன்னா, போட்ல போறோம். கச்சத்தீவுக்கு போகும்போது ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு 7-10 கிலோமீட்டர் வரைக்கும் போறோம். போனா பார்டர்ல நம்ம இந்திய கோஸ்ட் கார்டு நிக்குது. சரி, அதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாதான். யாரு? அது இலங்கை பகுதியா. அப்படின்னா அது ஒரு மேடான பகுதி. மேடான பகுதியில மீன்கள் பூரா இனப்பெருக்கத்துக்கு அடையக்கூடிய பகுதி. சரி, இது எல்லா பக்கமும் என்ன கேட்டீங்கன்னா போக்குவரத்து இருக்கும். இந்த பகுதி ஒரு பாதுகாப்பான பகுதி, மேட்டு பகுதி. கப்பல்லாம் போனா தர தட்டிடும். சரி, கப்பல்லாம் போனா தர தட்டிடும். அதனால மீன்கள் இனப்பெருக்கத்துக்கு பாதுகாப்பான பகுதி. அதனாலதான் நீங்க இதுவரை 1000 மீனவர், ராமேஸ்வரம் மீனவர் சுடப்பட்டிருக்கான். சுடப்பட்ட பிறகு அங்க போய் மீன் பிடிக்கிறான். ஏன், என்ன காரணம்? அங்க மீன் வளம் கொட்டி கிடக்குது. சரி, நீங்க கர்நாடகா கூட இருக்க சொல்லியிருக்காரு, பேராசை பிடித்த மீனவர் போய் செத்து போறான்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாரா? மீனவர்னா பேராசை பிடிச்சவனா தான் இருப்பான். மனுஷனே பேராசை பிடிச்சவன் தானே. தமிழை இந்த மீனை பிடிச்சி வசதி வாய்ப்பா கூடி சொன்னா மாறி இருக்கக்கூடாது. அதனால இந்த மீன்பிடி காலத்துல இந்த மீனை நீங்க தமிழ் மீனவனை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாது. அப்படி போனாலும் அவன் தீவிரவாதி சுட்டுருவானுங்க. எப்போ? 1983 to 2009 வரைக்கும் ஆழ்கடல் மீன்பிடிப்பு தமிழனுக்கு உரிமை பறிக்கப்பட்டது. சரி, எங்க நீங்க ராமேஸ்வரம் கச்சத்தீவுக்கு வரக்கூடாது. கொழும்புல இருந்தே வரக்கூடாது. கொழும்பு நீங்க கச்சத்தீவுக்கு மேலதான் இருக்கு. எங்க நீங்க வங்காள விரிகுடா தான் இருக்கு. தெற்கு நோக்கி மீன் பிடிக்கிற சிங்கள மீனவன் மீன் பிடிக்கலாம், தமிழ் மீனவன் மீன் பிடிக்கக்கூடாது. இதே போன்று காங்கேசன் துறை வேதாரண்யத்தில் போறோம்ல, அந்த அங்கேயும் இதே போல வைரச் சுரங்கம், தங்கச் சுரங்கம், என்ன மீன் அவ்வளவு குட்டி கிடக்குது. இனப்பெருக்கத்துக்கு பெரிய நீண்ட வங்காள விரிகுடால் இருக்கக்கூடிய மீன்கள் போனா இந்த பக்கம் இந்தியா, இந்த பக்கம் இலங்கை காங்கேசன் துறைமுகம். அங்க இதமான வெப்பம், அதிகமான குளிர்ச்சி கிடையாது, மீடியமானது. அங்க முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு கடலை கூட்டிட்டு போகுது. சரி, இந்த 2 பகுதியும் தான் தமிழனுடைய வாழ்வாதாரம். எங்க வேதாரண்ய மீனவன் சொல்றது என்ன காரணம் புரியுதா? நீங்க இது ஒரு கேவலமான ஒரு நாடு சட்டம். நீங்க ஃபிஷர்மேன் தலைவனா ஃபிஷர்மேனுக்கு வட்டி கொடுறானல்ல, அவன் தான் மீனவர் சங்க தலைவனா இருக்கான். நான் இன்னைக்கு ஏதோ செய்தியில் படித்தேன், திமுக ராமேஸ்வரத்தில் மீனவர் சங்க மாநாடு நடத்திருக்கு. மீனவனே கிடையாதான். மீனவனே இல்லாம மீனவனுக்கு வட்டி கொடுக்குறன்னு வச்சு மீனவர் சங்க மாநாடு நடத்துறது திமுக. செய்தி, இன்னைக்கு செய்தி. அப்போ அதே போலதான் இல்ல, இது வரைக்கும் யாருமே அப்படி ஒரு மீனவர் சங்க மாநாடு நடத்தல. ஸ்டாலின் நடத்திருக்காரு. அது மீனவரே இல்லாம மீன் சாப்பிட்றவரா இருந்திருக்கலாம். மீன் பிடிக்கிறவங்க கிடையாது. நானே மீன் சாப்பிட்றேன், நானும் மீனவர் தான். இல்லையா, மீனவர்கள் நிறைய பேர் திமுகவில் இருக்காங்கல்ல. அந்த மாநாட்டில் மீனவர்கள் பிரதிநிதிகள் பெரிய அளவு யாருமே இல்லையே. சரி, அதை விடுங்க. அப்போ 2 பகுதியும் தான் கச்சத்தீவினுடைய வாழ்வாதாரம். 2 பகுதியும் தான். அங்க அவன் துறைமுகக்கு வேதாரண்ய மீனவர் போய் மீன் பிடிச்சிட்டு வரான். இங்க ராமேஸ்வரம் மீனவர்கள் போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். எதுவரை? கச்சத்தீவை தாரை பார்க்காத வரை இந்த நம்ம மீனவன் தான் போய் அது போல அள்ளிட்டு வருவோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு 300 கிலோமீட்டருக்கான வாழ்வாதாரம். எங்க ராமேஸ்வரத்திலிருந்து அதிராம்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவன் பிடிக்கிறதா. நிலப்பகுதியில் 200 கிலோமீட்டருக்கு அந்த மீன் தான். எங்க மதுரை திண்டுக்கல் வரைக்கும் எந்த மீன்? இந்த ராமேஸ்வரம் மீன் தான். இப்போ நான் திருப்பூர் போயிருந்த மீன் கடைக்கு எல்லாம் தூத்துக்குடி மீன் தான் வருது. எங்கிருந்து? தூத்துக்குடி மீன். என்னையான்னு கேட்டா, நீங்க ராமேஸ்வரம் இருந்து அதிராம்பட்டினம் வரைக்கும் பிடிக்கிற மீன் பூராம மதுரை திண்டுக்கல்லையே முடிஞ்சு போயிருது. அப்போ இவர்களுடைய கடல் உணவு பூராத்தையும் தீர்மானிக்கிறது எது? இந்த கச்சத்தீவு மீன் தான். சரி, கச்சத்தீவு மீன் தான். இதுதான் இந்த கச்சத்தீவை தாரை வார்க்காத வரை நடந்தது. கச்சத்தீவா ஏன் இந்திரா காந்தி சினிமாவை பண்டார நாயக்கா தாரை வாக்குறாங்கன்னா அது ஒரு அரசியல் இருக்கு. இதுதான் வரலாறு. இதுதான் வரலாறு. ஓகே, அதாவது அன்றைக்கு இந்திரா காந்தி பிரதமர், ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா அங்க இலங்கை பிரதமர். ரொம்ப நட்பின் பால், அதாவது சுத்தி இருக்கிற பல நாடுகளோடு நட்பா இருக்கணும்னு இந்திரா காந்தி இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. அன்றைக்கு அப்படி ஒரு வேண்டுகோளை ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா வச்சாங்க. அதை தார வாத்துட்டாங்கன்றாங்க. அதை தமிழ்நாட்டுக்கிட்ட கேட்டு கொடுத்தாங்களா இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கிட்ட கேட்டாங்களா இல்லையா? அதுதான் வரலாறு. அதுதான் நீங்க சொல்லணும். இதுல என்ன வரலாறுனா, இந்தியா பாகிஸ்தான் சண்டை, இந்தியா பாகிஸ்தான் சண்டை. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாறு பதிவு பண்ணணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா,
இலங்கையில வந்து அரசியலை தீர்மானிப்பது சிங்கள பௌத்த பேரினவாதம். ஆமா. இங்க எப்படி RSS தான் தீர்மானிக்குது இந்திய அரசியல. அதே போல இலங்கையில பௌத்த சிங்கள பேரினவாதம் தான் அரசியலை தீர்மானிக்குது. அப்போ அந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் என்ன நினைக்குதுன்னா, இந்தியா எப்பவா நம்மள முழுங்கிரும். இது வந்து எத்தனை வருஷமா அவனுக்கு 1000 வருஷமாக பரம்பரையா நீங்க குழந்தை குட்டி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்திய எதிர்ப்பு ஒவ்வொருத்தர் ரத்தத்திலும் இருக்கு சிங்களவனுக்கு. அதுதான் ராஜீவ் காந்தி புடனையில் அடிச்சான துப்பாக்கியில். ஆமா, விஜயமணி. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்தியா தமிழர்களுக்கு ஆதரவா களத்தில் வரும், இலங்கைய ரெண்டா பிளந்துரும். யார் செய்வா? இந்தியா செய்யும். இதை தாண்டி நீங்க மலையக தமிழர்கள் பூரா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழர்கள். இவனுக்கு ஆதரவா இந்தியா வரும். யார் நினைக்கிறா? சிங்கள பௌத்த பேரினவாதம் நினைக்குது. அங்க 10 லட்சம் பேர் இருக்கான் எங்க மலையகத்துல. அவன் தோட்ட தொழிலாளி பூரா அவன் தான். தோட்ட தொழில் சிங்கள எவனும் தேயிலை பறிக்கிறது இல்லை. அங்க போய் இரும்பு சொப்படானா 4 தகரம் வச்சு குடியிருக்கிறது இல்லை. எல்லாம் பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், மலையக தமிழர்கள் இல்ல சிங்களவர்கள். மலையக தமிழன் போற எதுல இருக்கான்? 4 தோட்ட தொழிலாளர் இருக்கான். 10 லட்சம் பேர் இருக்கான். 10 லட்சம் பேர் தான் இலங்கையுடைய பொருளாதாரமே. ஏன்னா டீ எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட், காப்பி, ரப்பர்ல யார் வேலை செய்யறா? ஒரு சிங்களம் கூட வரமாட்டான். சிங்களம் பூரா எஸ்டேட் ஓனர். கூலிஸ் பூரா யாரு? நம்ம ஆட்கள், மலையக தமிழன் தான். மலையக தமிழனும் ஈழத்தமிழனும் அடிச்சுக்குவான், ரத்தம் சிந்திக்குவான். ஒரு விஷயம் கேட்டு, இங்க இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு தமிழன் இருக்கான்ல, வடக்கு கிழக்கு தமிழனை மலையக தமிழன் அங்கீகரிக்க மாட்டான். மலையக தமிழனை ஈழப்புலிகள் அங்கீகரிக்க மாட்டான். நல்லா கேட்டுங்க, இதெல்லாம் மக்கள் போய் சேரவே இல்லை. நான் ஒரு வரலாறு எடுக்கும்போது அதுல முக்கியமா சில விஷயத்தை இன்னும் தெளிவுபடுறேன். அது என்ன மலையக தமிழர்கள், ஈழத்தமிழர்கள்? சூப்பர், அருமையான கேள்வி. இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. என்ன அதாவது ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாண சைவ பிள்ளைகள், யாழ்ப்பாண சைவ பிள்ளைகள், அதாவது ஆர்த்தடாக்ஸ் முருக பக்தர்கள், எல்லாமே முருக பக்தர்கள். கேரளாவில் சாமி கும்பிடுறத போல இலங்கை என்ன பண்ணுவான்? கோயில் போகும் சட்டை கழிட்டு தான் போகணும். நம்ம ஊர்ல சட்டை கழிட்டு போறானா? இல்ல, கேரளாவில் சட்டை கழிட்டு போகணும். ஆமா, இது நீங்க மலையாளிகள் அப்படியே நீங்க ஈழத்தமிழர்களுடைய கல்ச்சர் அப்படியே இருக்கு. அது இவர்கள் வந்து அந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள். அனுராதபுரம் மண்ணை, யாழ்ப்பாண மண்ணை, கடைசி மன்னா இருக்கக்கூடிய எல்லாள மண்ணை, இவர்கள் எல்லாமே தமிழ் மன்னர்கள். சரி, சிங்களர்கள் வந்தேரிகள். அப்போ சிங்களர்கள் வருவதற்கு முன்பு, நான் இதை எப்படி ஆதாரமா சொல்றேன்னா, நான் ஏதோ ஈழத்தமிழ் ஆதரவாளர்களுக்கா பொய்ய சொல்றேன்னா சொல்ல முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சிங்களருடைய அடர்த்தியா வாழ்ற பகுதி இலங்கையினுடைய தெற்கு பகுதி. தெற்கு பகுதியில என்ன கோயில் இருக்குன்னா கதிர்காமம் இருக்கு. கண்டி கதிர்காமம் அறுபடையில் அது ஒரு படை. அது எங்க இருக்கு? சிங்கள அடர்ந்து வாழ்ற பகுதியில் நான் போயிருக்கேன். தெற்கு பகுதி, இலங்கையினுடைய தெற்கு பகுதி. தமிழனுடைய பார்டர் எங்க முடிஞ்சு போச்சு? வவுனியாவோட முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் நீங்க மட்டக்களப்பு, திருகோணமலை கூட இல்ல. ஆனா அதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? 300 கிலோமீட்டர். எங்க நீங்க கதிர்காமர் அங்க பூரா பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல தமிழனுக்கு பூரா கதிர்காமன் பேர் வைப்பான். கண்டி கதிர்காமா அடிச்சோன்னு இப்ப அப்பா முருகாங்கிற மாதிரி கண்டி கதிர்காமானுவான். அப்போ அந்த கடவுள் பேர் கதிர்காமன். அது முருகனுடைய ஒரு அவதாரம், ஒரு படை. இப்ப பழனி, திருச்செந்தூர், திருத்தணி சொல்றோம்ல, அதே போல அது எங்க இருக்கு? இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கு. சரி, அப்போ முருகனை எவன் கும்பிடுவான்? சிங்களவன் கும்பிடுவானா? யார் கும்பிட்டுருப்பான்? தமிழ் கடவுள். அதுவும் வந்து இங்க அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கு. குண்டு இருக்கப்படமெல்லாம் குமரன் இருப்பான்ங்கிற மாதிரி அங்க குமரன் இருக்காரு. குமரா இருக்கிற இடத்துல யார் இருந்திருப்பா? தமிழன் தான் இருந்திருப்பான். இன்னைக்கு யார் இருக்கா? இன்னைக்கு சிங்களம். அப்போ தமிழன் அந்த மண்ணினுடைய பூர்வீக குடிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கா? ஈழத்தமிழர். இவர்கள் பூராம ஈழத்தமிழர்கள், அந்த மண்ணினுடைய பூர்வீக குடி. நீங்க நம்ம நீலகிரி மலை மாதிரி ஊட்டி மாவட்டம் இருக்குல்ல, அதாவது ஊட்டி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து நீங்கள் சேரங்கோடு ஏறக்குறைய 150 கிலோமீட்டர். இந்த கடைசியிலேருந்து ஏறி அந்த பக்கம் இறங்குறதுக்கு 200 கிலோமீட்டர் வந்து. இது வந்து நீங்கள் நீலகிரி மலையோட அடிவாரத்தை சொல்கிறேன். மேட்டுப்பாளையம் டு நீங்கள் கூடலூர் இறக்கம் அது வரைக்கும் ஏறக்குறைய 200 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும்.
இதே போன்று அங்க ஒரு பெரிய மலை, அதுதான் நீங்க கண்டி மலை. இந்த கண்டி மலை தான் நம்ம ஊர்ல டீ, நீலகிரி என்ன விளையுது? டீ காபி எஸ்டேட் விளையுது. அதே போல தேயிலை உற்பத்தி செய்வதற்கு ஆங்கிலேய வந்த பிறகு முடிவு பண்றான். சரி, ஆங்கிலேய முடிவு சுருக்கமா சொல்லிடுறேன். ஆங்கிலேய முடிவு பண்ண பிறகு அங்க இருக்கிற மலையை வந்து ஈழத்தமிழ கூப்பிடுறான், வரமாட்டேங்கிறான். சரி, சிங்களவனை கூப்பிடுறான், வரமாட்டேங்கிறான். அப்ப எங்கடா ஆள் அடிமை கிடப்பான்? அடிமை மொத்தமா இருக்கிற நாடு எங்கடான்னு பார்த்தா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் வந்து சொல்றான் உங்களுக்கு அங்க வந்து நல்ல வசதி. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க விஜயநகர படையெடுப்பு வந்த பிறகு எல்லாருடைய நிலங்களும் பறிக்கப்பட்டு பண்ணையார்கள் ஜமீன்தார்கள்னு புது ஆட்களை உருவாக்குறான். யாரு? விஜயநகர பேரரசு. அப்ப நிலம் வச்சிருந்தும் பூரா ஒரே நாள் அகதியா போயிடறான். நிலம் வைத்திருந்தும் பூரா யாரு கேட்டீங்கன்னா பல்லர்கள். இப்ப வந்து தேவேந்திர குல வேளாளர் சொல்றோம்ல, இவர்கள் தான் பழனியில முருகன் கோயிலுக்கு முதல் மரியாதை அவர்கள் தான். அப்ப அவன் எப்படி எஸ்சியா இருப்பான்? நீங்க திருச்செந்தூர்ல இந்த பல்லர்கள் தான் முதல் மரியாதை, 1000 வருஷம் வருது. அப்ப எப்படி அவன் எஸ்சியா இருப்பான், எஸ்டியா இருப்பான்? அவன் தானே ஃபார்வர்டு கம்யூனிட்டியா இருப்பான். அது ஒரு சப்ஜெக்ட். அப்போ இந்த மக்கள் பூரா நிலமற்றவனாக போனவருக்கு, கூலிகளாக போனவருக்கு, அந்த ஜமீன்தார்கள் வருது இல்ல, விஜயநகர பேரரசு வந்தவரை ஜமீன்தார்கள் வருது, நிலத்தை பூரா பிடிங்கிடுறான். அப்போ ஆங்கிலேயம் பார்க்குறான், இவனு தாண்டா நம்ம கரெக்டான ஆளு அப்படின்னு. அங்க எஸ்டேட் இருக்கு, வந்தீங்கன்னா உனக்கு நல்ல சம்பளம். கண்டி உனக்கு ஹட்டன் கண்டி ஹட்டன், அதான் மலையம். அங்க நுவரெலியா, என்ன ஊட்டி மாதிரி ஊர் தான் நுவரெலியான்னு நான் போயிருக்கேன். அப்போ அங்க வந்தீங்கன்னா வசதியான வாழ்க்கை, எல்லாத்துக்கும் நிலம் தர்றோம், எல்லாம் நிலம் தரணும். எல்லாம் கிளம்பிட்டான். நம்ம வயது ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ்ல 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 வட்டினா, நீங்க 1 லட்சம் பேர் போய் ஒரே நாள் 5000 கோடி கொடுக்குறானே. அப்ப எல்லாம் கிளம்பிட்டான். பெரிய கொடுமை என்னன்னா, எல்லாம் எங்க ஊர்லயே தான் போயிருக்கானு. நீங்க அப்படி போன பரம்பரை சேர்ந்தவர் தான் நம்ம 2G ராஜா, அவங்க அப்பா ஆண்டிமுத்து ராஜா, அவங்க அப்பா தாத்தாலாம் கிளம்பிட்டானுங்க. அப்ப போகும்போது அதான் சொல்றாங்க, நடந்தே கூட்டிட்டு போயிருக்கான் ஆங்கிலேய. அப்போ நடந்த ஒரு சோகம் இருக்குல்ல, உலகத்திலே இந்த இனத்துக்கு இது போன்ற சோகம் வரவே கூடாது. தமிழனுக்கு என்னன்னா, அவன் அடிமையாக்கி எல்லாத்தையும் நடந்தே கூட்டிட்டு போறான். தாய் இறந்துருக்கா, இறந்து தெரியாம அந்த குழந்தை பால் குடிச்சிட்டு இருந்திருக்கு. நீங்க குழந்தை எடுக்கும்போது அது செத்து போட்டு நீ வேலையை பாரு, நீ வா எஸ்டேட்டுக்கு வாயா, இப்படி கூட்டிட்டு போய் நீங்க 300 வருடங்களுக்கு முன்பு 2 லட்சம் பேரை குடியமைச்சிருக்கான். எங்க இந்த மக்களோட எந்த தொடர்பும் இல்லை. அவன் யாழ்ப்பாணத்து பக்கம் போகக்கூடாது. நீங்க இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, 5வது வகுப்புக்கு அவன் படிக்கக்கூடாது. அவன் வந்து மலையை தூண்டி இறங்கி வந்து எஃப்ஐஆர் போட்டு டிமாண்ட் பண்ணிடுவான். யாரு? இந்த இப்ப வந்து அவன் 10 லட்சம் பேர் இருக்கான். எது வரைக்கும்? 83 இலங்கை ஜூலை கலவரம் வருகிற வரை அவனுடைய அடையாளம் தான். அதாவது கர்ப்பப்பைய ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அடுத்த கர்ப்பப்பையை எடுத்துருவான். கருப்பை திருடப்படுதுன்னு நீங்க ஆரிய காதன்னு 2 புத்தகம் எழுதியிருக்க வச்சிருக்கேன். கர்ப்பப்பையை திருடப்படுதுன்னு எழுதுறேன். ஏன் அந்த மாதிரி ஏன் எழுதியிருக்கான்னா, இவன் 10 லட்சம் பேரும் அங்க டி எஸ்டேட் லேபராகவே இருக்கணும். சிங்களமே வேலை செய்ய மாட்டான், ஈழத்தமிழ் வேலை செய்ய மாட்டான். யார் வேலை செய்வா? மலையக தமிழர். இவன் தான் மலையில போய் குடியமர்த்தப்பட்டவன் தான் மலையக தமிழர். இன்னைக்கு எத்தனை தலைமுறை? 300 வருஷமா. ஆவரேஜா ஒருத்தனுக்கு 50 வயசு போடுங்க. 50 வயசுனா 300னா நீங்க 6 3 ஆமா, ஒரு 10 தலைமுறை அங்க போய் கல்வி கிடையாது, அவனுக்கு மருத்துவம் கிடையாது. அவன் வந்து அவன் வெளியில ஆள் அவனோட போய் பேசுனீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிடுவான். அவனை வந்து 10 லட்சம் பேரை அடிமையாவே வச்சிருந்திருக்கான் சார். யாரு? ஆங்கிலேயா இவர்களை அதாவது கருப்பையே திருடப்படுதுங்கிறான். ஆபரேஷன் ஏதாவது பண்ணோம்னா வயசு பிள்ளைல தான் கர்ப்பப்பை தூக்கிடுவானா மருத்துவத்தில். அப்போ வெளி உலக தொடர்பே இல்லாம எத்தனை வருஷம் வச்சிருந்திருக்கான்? 300 வருஷம் வச்சிருந்திருக்கான். அடிமைகளா வச்சிருந்திருக்கான். இந்தியாவை எப்படி ஆங்கிலேயன் 300 வருஷம் அடிமைப்படுத்தினானோ அதே போல இங்க இருந்து குடிபெயர்ந்த மலையக தமிழர்களையும் அந்த மாதிரி மோசமா தான் நடக்கும். ஆமா, அவர்கள் தான் அந்த நாட்டினுடைய தேயிலை வருமானம். இல்லை, நான் என்ன கேட்குறேன், மலையக தமிழர்கள் இங்கேருந்து போனவங்க தான். இங்கேருந்து இயலாதவர்கள் அங்கே போயிட்டாங்க, குடிபெயர்ந்தாங்க, போகிற வழியிலே பாதி பேர் செத்துட்டாங்க, இதெல்லாம் நடந்தது. அவனும் தமிழன் தான், ஈழத்தமிழரும் தமிழன் தான். ஆனால் 2 பேருக்கு ஏன் முரண் இருந்தது, ஏன் சண்டை வந்து? எங்க அப்பாவும் துண்டிலிருந்து இப்படி போயிருக்காரு. எங்க? இலங்கைக்கு அப்படி போயிருக்காரு. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா இறக்கும்போது 90 வயசு. அப்போ என்ன சொல்லுவானா, அங்கே இருக்க ஈழத்தமிழா நம்மளை பார்த்து கள்ளத்தோணி பயிலுவா. கள்ளத்தோணி பயிலா
தோணினா என்ன போட்டு. ஆமா, கள்ள தோணினா திருட்டு ரயில் ஏறி வந்த மாதிரி, கருணாநிதி திருட்டு ரயில் மாதிரி திருட்டுக்கு போட்ல வந்த பயிலுவா கலைஞர் அதிகா என்ன சொல்லுவாரு, என்ன சொல்லுவானுங்களா, அவனுக்கு பூரா படித்தவர்கள் யாரு. அப்போ அதாவது பிரிட்டிஷ்கார் என்ன பண்றான், பள்ளிக்கூடத்துக்கு போல லண்டனுக்கே கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறான். 95 வரை லண்டனுக்கு விசாவே கிடையாது, பிரிட்டிஷ் ஆண்டதுனால. அதனால எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சுட்டான். சரி, அப்போ நம்ம பயில்கள் போல என்ன சொல்றது, கள்ளத்தோணிகள் எல்லாம் திருட்டுத்தனமா வந்தவனுங்க, படிப்பறிவு இல்லாதவனுங்க. யார் சொல்றது இது? ஈழத்தமிழன் மலையக தமிழன். அவங்களுக்கு ஏன் மோதல் ஒரு போக்கு, ரெண்டு பேருமே தமிழ் பேசுறோம். அதாவது சார் அவன் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கான் சார். யாரு? ஈழத்தமிழன் அரசு அதிகாரியா இருக்கான், போலீஸா இருக்கான், கொழும்புல இருக்கான், அமைச்சர்களுக்கு ஆலோசனை இருக்கான், லண்டன்ல இருக்கான், அங்க இருக்கான், உலகம் பூரா வியாபிச்சிருக்கான். இவன் பூரா எப்படி இருக்கான், கூலிஸா இருக்கான். அப்புறம் எப்படி இவனை மதிப்பான்? 5வது மேல படிக்க கூடாது. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இவனை பூரா இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு இவனுக்கு ஓட்டுரிமை கொடுத்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவானுங்க. ஒண்ணு சேர்ந்து இலங்கையில ஒரு பெரிய டாமினேஷன் ஆயிருவான்னு சிங்களம் நினைக்கிறான். சிங்களம் நினைச்ச பிறகு இவனுக்கு பூரா ஓட்டுரிமை பறிக்கப்படுது. உலகத்தில் இப்படி ஒரு அநியாயம் நடக்கா சார். யாருக்கு? மலையக ஓட்டுரிமை பறிக்கப்படுது. இவங்களுக்கு ஈழத்தமிழருக்கு மட்டும், ஈழத்தமிழருக்கு உண்டு. இதை ஈழத்தமிழ ஏத்துக்கிறான், அக்செப்ட் பண்றான். அது அப்புறம் எப்படி? நான் ஒரு மலையக தமிழர் மந்திரிய நான் ஒரு 7-8 வருஷம் முந்தி பார்த்து சென்னையில் தான் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது ஈழ புலி பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான அங்கீகாரம் கொடுக்காம பார்த்து கொண்டவனே ஈழத்தமிழங்கிறான். ஈழத்தமிழா வசதி வாய்ப்பா இருந்தான், மந்திரியா இருந்தான், அதிகாரியா இருந்தான், கப்பல் பட தளபதி, ராணுவ பட தளபதி, எல்லாம் எங்களை பார்த்தா கள்ளத்தோணின்னு சொல்லுவான், எங்களை பார்த்தா கூலிசுங்குவான், கூலிசுங்குவான். எப்படி எங்க அப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவான்னு 83 ஜூலை கலவரத்துல சிங்களவன் அஞ்சுறான். அதற்கு பிறகுதான் அவனுக்கு தடையை பூரா எடுத்து விடுறான். யாருக்கு? மலையக தமிழருடைய வாழ்வு எங்க ஆரம்பிக்குது? ஈழ போராட்டம் ஆரம்பிச்ச பிறகுதான். அவன் 10 லட்சம் எவ்வளவு சேர்ந்துக்குவான். சேர்ந்துட்டானா இவர் 35-50 லட்சம் ஒண்ணு சேர்ந்துட்டானா, நீங்க அவன் தேயிலை தோட்டம் தேயிலை பறிக்கலையான கதை முடிஞ்சு சார். தேயிலை பறிக்கலினால இலங்கையினுடைய அந்நிய செலாவணி கதை முடிஞ்சது, காலி. அப்ப அதனால என்ன பண்றான், அவனை சமரசம் பண்ணிக்கிறான். யாரோட? சிங்கள பௌத்த பேரினவாத யாரோட சமரசம் பண்ணிக்கிறான்? சரி, மலையக தமிழோட சமரசம் பண்ணிக்கிறான். அப்போ நீங்க அவன் அங்க 10 லட்சம் பேரை ஓட்டுரிமை பறிக்கப்பட்டு நீங்க சாஸ்திரி சினிமாவை பண்ண ஒப்பந்தத்துல 2 லட்சம் பேரை ஊருக்கு கூட்டிட்டு போட்டான். அப்படி வந்து குடியேறியவர்கள் தான் நீங்க நீலகிரியில இருக்கான், தோட்ட தொழிலாளர் இருக்கிறான். இன்னும் எப்படி இருக்கான், இந்த நாய் கொட்டடியெல்லாம் படுத்திருக்கான். இவன் அகதியா வந்தவன் பிளைன்ல நாய் கொட்டையில் படுத்து கிடக்குறான். மேல போனவன் அதே நாய் கொட்டையில் அவன் 2 லட்சம் பேர் படுத்து கிடக்குறான். அவனுக்கு ஓட்டுரிமைலாம் வந்துருச்சு. அதே மாதிரி நீங்க கொடைக்கானல்ல ஒரு 1 லட்சம் பேர் படுத்து கிடக்குறான். யாரு? மலையக தமிழன். ஏற்காடு மலையில ஒரு 50,000 பேர் கிடக்குறான். வால்பாறை கொஞ்சம் பேர் கிடக்குறான். எல்லாம் அவனுக்கு என்ன தெரியும்? தோட்ட தேயிலை இலை பறிக்கத்தான் தெரியும். இப்படி செங்குத்தான நிலத்துல இலையை பறிச்சு குழந்தை குட்டி, படிப்பு இல்லை, சுகாதாரம் இல்லை, இப்படி எவ்வளவு பேர் இருக்கு? 10 லட்சம் பேர் நம்ம தமிழ்நாட்டில் நீங்க நாடு, அதாவது எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. அது அவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் டேன் டீ ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ மலையகத்தை பொறுத்த வரைக்கும் 83க்கு பிறகுதான் அவனுக்கு வெளி உலகத்தையே காமிச்சான். அதுவரை வெளி உலகம் காண்பிக்கப்படவில்லை. எது? ஈழ போராட்டம் ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் நம்ம கச்சத்தீவு கதைக்கு வந்துருவோம். அப்போ கச்சத்தீவு எதுக்காக நீங்க அந்த நிலப்பரப்பு எவ்வளவு? நிலப்பரப்பு ஒரு சுத்தி வர ஒரு 5 கிலோமீட்டர் வரும், அவ்வளவுதான். இப்படி ஒரு 1 கிலோமீட்டர், இப்படி ஒரு 1.5 சுத்தி கடல், ஒரு காடு, கடுமையான பாறை, பாறைக்கு நடுவுல ஒரு சின்ன நிலப்பரப்பு, சுத்தி தண்ணி. அப்போ இந்த நிலப்பரப்பு தான் கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு வந்து எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்தோனியார் கோயில் எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 74க்கு முன்பு நம்ம மீனவர்கள் போய் ஓய்வு எடுக்கிற இடம். எல்லா மீனவரும் எங்க போய் மீன் பிடிப்பாங்க? கச்சத்தீவு. குட்டி கிடக்குது. நான் பல மீனவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். உனக்கு நீ இப்படி நேரம் போக வேண்டியதானே, இப்படி தெக்க போறேன்னா அங்கதான் மீன் கிடைக்குது. எங்க? அங்கதான் கிடைக்குது. நீங்க எங்க? அதாவது தொண்டியிலிருந்து கச்சத்தீவு ஒரு 50-60 நீங்க 50 கிலோமீட்டராவது இருக்கும். 50 கிலோமீட்டர் நீங்க நேர போனா இலங்கையில் முட்டிடுவான்.
அப்ப எங்க போறான்? தெற்கு தெற்கு நோக்கி தான். தெற்கு நோக்கி போனா போட்டை ரப்பிட்டு வந்துடலாம், போட்டை ரப்பிட்டு வந்துடலாம். அப்போ அதுக்காகத்தான் இவன் கச்சத்தீவு போறான். ஆனா கச்சத்தீவு ஏன் இந்திரா காந்தி வந்து இப்போ தாரை வார்க்கிறான்னு கேட்டீங்க, அது ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம். ஆமா, இந்த இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தை ஆரம்பித்ததே இந்தியா தான். ஏன் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு பாகிஸ்தான், அதான் இப்போ வங்காளதேஷ், இப்போ இருக்கிற பங்களாதேஷ், இதில் இருக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க வங்காள மொழி பேசுபவர், முஸ்லீமா இருக்கானே தவிர எல்லாருமே யாரு? வங்க மொழி பேசக்கூடியவன். பாகிஸ்தான் தலைநகரில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் எல்லாம் உருது பேசக்கூடியவன், உருது முஸ்லீம்ஸ். அப்போ இங்கே வந்து முழுக்க முழுக்க தாய்மொழி இவர்களுக்கு வங்காளி, உருத படிங்கிறான். உருது தான் அரசு மொழி, உருது தான் ஆட்சி மொழி, எல்லாம் உருது நுணையும். கலவரம் நடக்குது. கலவரம் நடந்து பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்றான்? எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறான். அடக்குமுறை. இது ஒரு காலகட்டத்துக்கு மேல அங்க ஒரு அமைப்பு தோன்றுது, முக்தி வாகினின்னு ஒரு அமைப்பு தோன்றும். இந்த அமைப்பு தோன்றி இனிமே இந்த உருது பயிர்களுக்கு எல்லாம் இருக்க முடியாது, விடுதலை வேண்டும். எல்லாம் இதே மாதிரி ஆயுத குழுக்கள், எல்லா மாதிரி விடுதலை புலி மாதிரி ஆயுத குழுக்கள் வந்தோடனையும் முழுக்க பெரிய கலவரம், உயிர் இழப்பு, பெரிய சண்டை சச்சரவு. இந்த நேரத்தில் இந்தியா டிப்ளமேட்ஸ் என்ன பண்றான்? ராஜதந்திர ஆட்கள் என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா, இதுதான் சரியான சமயம், பாகிஸ்தானை தனியாக பிரித்து எடுத்தோம். ஏன் பிரித்து எடுத்தோம்னா, ஒரு பாகிஸ்தான்லேருந்து காஷ்மீருக்குள்ள ஊடுருவான். இன்னைக்கு ஊடுருவல் இருக்கா? அதே போல நீங்க ஏறக்குறைய ஒரு 5000 கிலோமீட்டர் எது பார்டர், 7 மாநிலங்கள் இருக்கக்கூடிய, இப்போ நாகாலாந்து, சிக்கிம், அஸ்ஸாம், எல்லா 7 மாநிலங்கள்ல பார்டர் எங்க வருது? பங்களாதேஷ்லையும் சீனாவிலையும் வருது. அதனால இதை பிரித்து எடுக்கலினா, எதை பங்களாதேஷை பிரித்து எடுக்கலினா நாளைக்கு 7 மாநிலம் நம்ம கையை விட்டு போயிடும். இது யார் சொல்கிறா? இந்திரா காந்திக்கு நீங்கள் அவங்க டிப்ளமேட்ஸ் சொல்கிறோம். அதனால இதுதான் சரியான சமயம். அகதிகள் பூரா எங்கே வர்றான்? இந்தியாவுக்குள்ளே வர்றான். நான் இந்த ஒரிசாவில் லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கேன். எங்கே பார்த்தாலும் பங்களாதேஷ் அகதிமுகம் நிறைய அகதிமுகம் இருக்கு. 172, 183, 44. ஒரிசா வரைக்கும் இருக்கு அந்த அகதிமுகம் நான் பார்த்துருக்கேன். ஏன் எந்த அகதிகள்? பங்களாதேஷ் அகதிகள். அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணுது? ஃபியூச்சரில் நம்மளை விட்டு 7 மாநிலமும் கையை விட்டு போயிடும். 7 மாநிலமும் எல்லாம் மலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். அங்கே ராணுவம் போனாலும் கொண்டுருவா. ஏன்னா மலையில் ஒழிஞ்சு எவன் அம்புடான்னு தெரியாது. இன்னைக்கு அதான் நிலவரம். இந்தியாவுடைய ராணுவம், துணை ராணுவம் பூரா எங்க நிறுத்தி வச்சிருக்கான்? 7 மாநிலங்கள் நிறுத்தி வச்சிருக்கான். நீண்ட கால போராட்டம், அதை தனியாக வச்சுக்குவான். அதனால இந்திரா காந்தி என்ன பண்ணுதுன்னா, பிரிச்சுடன் முடிவு பண்ணி ராணுவத்தை அங்கே அனுப்பிடுச்சு. ராணுவத்தை அனுப்பிட்டாங்க. அனுப்புனா ராணுவம் அங்கே போய் பாகிஸ்தானை பிரித்து எடுத்துருச்சு. இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் சண்டை. பாகிஸ்தானுடைய விமானங்கள் இந்தியா மேலே பறக்கக்கூடாது. அந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் இந்தியா. நீங்கள் கிழக்கு பாகிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் போனோம்னா எங்கே பறக்கணும்? இந்தியா மேலே தான் பறக்கணும். இந்தியா மேலே பார்த்தா சுட்டு வீழ்த்திடுவோம். அப்போ எப்படி பறக்கணும்னா, வங்காள விரிகுடா போய், கொழும்பு போய், அரபிக்கடலிருந்து போய் வங்காள விரிகுடா போய் கிழக்கு டாக்கால போய் இறங்கணும். கப்பலும் அப்படித்தான் போகணும். இது இந்திரா காந்தி சொல்லிடுச்சு. போன என் மேலே பறந்து சுட்டுருவேன், மேலே பிறந்தா சுட்டுருவேன். இது இந்திரா காந்தி சொன்ன பிறகு பாகிஸ்தானால அவசரத்துக்கு ராணுவத்தை அனுப்ப முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, கொழும்பு தான் ஃபியூல். கொழும்பு தான் எங்க அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம், வங்காள விரிகுடால் போகிற எல்லா கப்பலும் ஃபியூலுக்கு எங்கே போகணும்? கொழும்பு தான் போகணும். எரிபொருளுக்கு கொழும்பு தான் போகணும். அப்போ கொழும்புக்கு பாகிஸ்தானுடைய விமானங்கள், பாகிஸ்தானுடைய கப்பல்கள் கொழும்பு வழியாக தான் எங்கே போகணும்? டாக்காவுக்கு போகணும். சரி. அப்போ இந்திரா காந்தி கூட சொல்லிருச்சு, கொழும்பு துறைமுகத்தில் எந்த பாகிஸ்தான் கப்பலும் நிற்கக்கூடாது, இராணுவ கப்பல் நிற்கக்கூடாது, விமானங்களுக்கு எரிபொருள் கொடுக்கக்கூடாது. இது இந்தியாவுடைய கண்டிப்பான உத்தரவு. சரி. இதை பண்டார நாயக்கா கேட்டுக்குச்சு. நீங்க சொன்ன நண்பி எல்லாம் ரைட், ஓகே. சரி. இதை அனுமதிக்கவில்லை. ஸோ பாகிஸ்தானை இந்தியாவின் வேண்டுகோளுக்கிணங்க, இந்திரா காந்தியின் வேண்டுகோளுக்கிணங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொழும்பு துறைமுகம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படவில்லை. சரி. அப்போ
கராச்சியில் புறப்பட்ட கப்பல், ராணுவ கப்பல், கப்பல் படை கப்பல், பாகிஸ்தானுக்கு சொந்தமான கப்பல். பாகிஸ்தான் டாக்காவும் பாகிஸ்தான் தான். எது வழியா போகணும்? அரபிக்கடலை பூரா கடந்து நீங்க வங்காள விரிகுடாவுக்குள்ள இந்துமா கடலை கடந்து வங்காள விரிகுடாவில் கொழும்பு தான் டீசல் பிடிச்சிட்டு தான் டாக்கா போகணும். வங்காள விரிகுடா கடைசியில் போய் முட்டணும். இதை இலங்கை அரசு பண்டார நாயக்கா கொடுக்கல. சரி, இதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு முன்னொரு காரணம் உண்டு. கம்யூனிஸ்ட் புரட்சி நடக்குது இலங்கையில், சேகுவாரா மூமெண்ட், ரோஹண விஜய் வரா, சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போ அதை ஒட்டுமொத்த இலங்கையுமே அந்த மாணவர்களையும் பிடிச்சிடலாம். உலகம் பூரா அப்போ புரட்சி நடந்தது. இந்தியாவில் புரட்சி நடக்க அது வேறு விஷயம். அப்போ பிடித்த பிறகு இந்திய ராணுவம் தான் போய் 10,000 சிங்கள இளைஞர்கள் இலங்கைகளை சுட்டு கொன்று அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ஆகாமல் மீண்டும் பண்டார நாயக்கர் கொடுத்தது இந்திய ராணுவம் தான். அந்த கோவம் தான் அவன் துப்பாக்கி மட்டையில் திருப்பி அடித்தான். துப்பாக்கி மட்டையில் திருப்பி அடித்தான். ஆக இந்தியா அப்படி பார்த்தா சிங்களவனுக்கு தானே கொடுத்துட்டு வந்தாங்க. சிங்களவனுக்கு தான் கொடுத்தது. அருமையான கேள்வி, சூப்பரான கேள்வி. அப்புறம் அவன் அடிக்கிறான். அருமையான கேள்வி. அவனுக்கு அதாவது முழுக்க முழுக்க அவன் கம்யூனிஸ்ட் நாடா மாற வேண்டியதை சிங்களவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு வந்துக்குது இந்தியா. அந்த வேலையை செஞ்சு ராஜீவ்காந்தியை புடலையை அடிச்சுதான் விஜயமணி. ஆமாம், மாணவர்கள் முழுக்க புரட்சிக்காரன், மாணவர் முழுக்க புரட்சிக்காரன், மாணவர் முழுக்க கம்யூனிஸ்டுகள். அவன் என்ன எதை விரும்புறான்? எதை விரும்புறான்? கம்யூனிஸ்ட் ஆகணும் விரும்புறான். எதை? இலங்கைய எந்த நாடா மாத்தணும்னு நினைக்கிறான்? கம்யூனிஸ்ட் நாடா மாத்தணும்னு நினைக்கிறான். அதுக்காக 10,000 மாணவர் போராடுறான். 10,000 மாணவர் உயிரை விடுறான். சரி, அதுல பாதிக்கப்பட்ட மாணவன் என்ன பண்ணுவான்? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை என்ன பண்ணுவான்? துப்பாக்கி மட்டும் தான் அடிப்பான். அப்போ அங்க முழுக்க முழுக்க அது ஒரு முதலாளித்துவ நாடா இருக்கு. எது? இலங்கை. அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடா மாத்தணும்னு நினைக்கிறான். அதுக்காக எத்தனை கல்லூரி மாணவன் உயிரை விட்டுருக்கான்? 10,000 பேர் செத்து இருக்கான். அதான் சேக்குவாரா புரட்சின்னு பேர். ரோகுணா மூமெண்ட். அப்போ இது இந்தியா செய்து சரியா பிழையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அங்க இருக்கிற மக்கள் கம்யூனிஸ்ட மாத்தணுங்கிறான். பண்டார நாயக்க குடும்பத்திலிருந்து அதிகார மக்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறான். அதுக்காக தான் புரட்சி பண்றான். அதை புரட்சி முடிச்சுட்டு எல்லாம் கொண்டுட்டு ஒரு குடும்பத்தில் ஆட்சியை கொடுத்தது சரியா? காங்கிரஸ் இந்த உதவியை செஞ்சது. வரலாறு இப்படிதான் பண்ணிருக்காங்க. இப்படிதான் இங்க எல்லாமே தப்பா இருக்கு, எல்லாம் பொய்யா இருக்கு. அப்போ அங்க ஆட்சி மாற்றத்துக்காக நடந்த ஒரு புரட்சிய இந்தியா என்ன பண்ணுது? திருப்பி ஒரு குடும்பத்திலே கொடுத்துட்டு வருது. சந்திரிகா யாரு? பண்டார நாயக்க மகன் தானே, சந்திரிகா குமாரதுங்க எல்லாம் அந்த கும்பல் தானே. அதனால இத அந்த சிங்கள மாணவன் எதுக்குறான். அதுக்காக தான் நடந்தது சண்டை. அப்போ இது இந்த நன்றி கடனுக்காக நீங்க சந்திரிகா என்ன கேக்குது? அந்த தீவை எங்களுக்கு கொடுன்னு கேக்குது. ஸ்ரீமா பண்டார நாயக்கா நீங்க யாரு எதை கேக்குது? அந்த தீவை எங்களுக்கு கொடுன்னு கேக்குது. கச்சத்தீவை கொடுன்னு கேக்குது. இல்ல, கச்சத்தீவு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் பேர்ல இருந்தது. ஆமா, அதை எப்படி ஒரு நாடு முதல்ல இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியும்? அதாவது என்ன நடந்துன்னா சட்டப்படி இது மிகப்பெரிய தவறு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி விவாதத்துக்கு விட்டு ஒரு குட்டி பகுதியை கொடுக்கறதா இருந்தா கூட என்ன பண்ணுவோம்? இந்திரா காந்தியை பொறுத்தவரை பெரியார் குச்சிக்காரிங்க. அதுக்கு மேல அடுத்தது நான் சொல்லவே இல்லை. எதுக்கு அப்படி சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? இல்ல, அது ரொம்ப தகாத வார்த்தை. நான் அதை சொல்ல விரும்பல. சரி, பெரியார் சொல்ல அப்படியே சொல்லி நான் சொல்லல. குச்சிக்காரி, ஊருக்கு ஊருக்கு போறமா குடிசை கட்டிட்டு இருப்பாங்கல்ல, குச்சிக்காரிங்க. யார? இந்திரா காந்திய. பெரியார் சொன்னா அது அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த குச்சிக்காரி இந்திரா காந்தி ராமநாதபுரம் ராஜாவுடைய ரெவன்யூ லேண்ட் அது. எது? கச்சத்தீவு. ஆவணம் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. பிரிட்டிஷ்கார எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். அதை தூக்கி யாருக்கு கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா பண்டார நாயக்கா, ஸ்ரீமா பண்டார நாயக்கா சந்திரிகா அவருடைய அம்மா அந்த நிலத்தை அந்த அம்மா கொடுத்துருச்சு. கொடுக்குற பொழுது இங்க தமிழால் ஆட்சி, தமிழனா ஆட்சி, முத்தமிழ் அறிஞர் ஆட்சி, சங்கத்தமிழன் ஆட்சி, திருக்குறள் ஆட்சி. அவரு சர்க்காரிய கமிஷன்ல மாட்டிக்கிட்டார். கலைஞர் அத நீங்க தான் சொல்லணும். கருணாநிதி எதுல மாட்டிக்கிட்டாரு? சர்க்காரிய கமிஷன்ல மாட்டிக்கிட்டாரு. சர்க்காரிய கமிஷன்ல மாட்டதுனால எதிர்த்து குரலே கொடுக்கல. குரலே இல்ல கொடுத்தாங்க. நான் சொல்றேன், இந்த சர்க்காரிய கமிஷன்ல இருந்து கொடுத்தாங்களா? இருங்க ஐயா, நானும் சொல்றேன். நீங்க கலைஞர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அன்றைக்கு கடுமையான எதிர்ப்பு, தமிழ்நாடு முழுக்க திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நடத்தியது, கடிதம் எழுதியது, கலைஞர் கடிதம் எழுதியது. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் இரா செலியன் திமுக எம்பி அவரு கச்சத்தீவை நீங்க யாரை கேட்டு கொடுத்தீங்க?
இது வரலாற்றில் நீங்க பண்ண பெரிய பாவம் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இல்லை நாங்கள் அந்த அப்போ வந்து ஒரு 15 வயசு தான் இருக்கும். அப்போ நாங்கள் கருணாநிதியுடைய தகுடு தத்தத்தை நாங்கள் பார்த்ததில்லை. நாங்கள் எப்போ பார்த்தோம்னா 2009 எங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 60 பிறந்தோம். 60 பிறந்து எங்களுக்கு 50 வயசு ஆகிப்போச்சு. 50 வயசு ஆகிப்போச்சு. 50 வயசில் இலங்கை தமிழர்களுக்கு என்ன கருணாநிதி பண்ணாருங்கிறத 50 வயசில் நாங்கள் நேரவே பார்த்தோம். அப்போ கனிமொழி கொண்டு போது எம்பிஏ ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுத்தது? கொடுக்க வேண்டிய யார்கிட்ட கொடுக்கணும்? சபாநாயகர் கொடுக்கணும். இந்த மாதிரி யார்கிட்ட கொடுத்தது? அவங்க அப்பாட்ட கொடுத்தது. நாடாளுமன்ற உறுப்பினரான ராஜினாமா பண்றது யார்கிட்ட கொடுத்தது? அவங்க அப்பாட்ட. அப்போ இந்த ராஜினாமா கடிதத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். ஏன்னா அவர் தான் சபாநாயகருக்கு மேல, பாராளுமன்ற சபாநாயகருக்கு மேல அதிகாரம் உள்ளவர். அப்போ கொட்டுகிற மழையில கருணாநிதி என்ன பண்ணாரு? நீங்க மனித சங்கிலி நடத்தினார். எங்க தமிழன் எல்லாம் ஒண்ணு திரட்டி அந்த மனித சங்கிலி நடத்துற அதே நேரத்தில் சோனியா காந்தியோட கள்ளக்கூட்டுல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போட்டுட்டு ஆட்சியை கவுத்துருவான் அப்படின்னு கருணாநிதி பயந்துட்டு இருந்தார். அதே போல நீங்க இலங்கை தமிழர் பிரச்சனையில் என்ன நடந்துன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க நீங்க பிரபாகரனுடைய அந்த பெத்த தாய் விமான நிலையத்தில் வந்து அதை இறக்கி மருத்துவமனையில் அனுமதிக்க முடியாம அந்த அம்மா அதே வந்து மலேசியாவிலிருந்து வந்து விமானத்திலேயே பார்வதி அம்மா விமானத்திலே வச்சு திருப்பி அனுப்பிச்சதை நாங்க 50 வயசுல நாங்க பார்த்தோம். இல்ல சார், நான் சொல்றது இது உண்மையா? எராசிலியன் பேசினாருன்றேன் சார். கச்சத்தீவை நீங்க தாரவாத்துட்டீங்களே, பாவம் பண்றீங்கன்னு இந்திரா காந்திக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தாரு அன்றைக்கு. அதாவது சர்க்காரியா கமிஷனு காவிரி பிரச்சனை ரெண்டுலையுமே கருணாநிதி கொடுக்காத குரலே கிடையாது, வழக்க வாபஸ் வாங்காத காலம் கிடையாது. நீங்க இதே போன்ற ஒரு பிரச்சனை மேற்கு வங்க அரசுக்கு நடந்தது. சித்தார்த்த சங்கர் ரே அவரு மேற்கு வங்காள முதலமைச்சர். அப்போ அவர் என்ன நடந்ததுன்னா, ஒரு குட்டி தீவை நீங்க பங்களாதேஷுக்கு கொடுக்கறதா இந்தியா வைத்துக் கொள்வதா என்று ஒரு பஞ்சாயத்து. அது ஏன்னா பங்களாதேஷ் பார்டர்ல அந்த தீவு இருக்கு. அப்போ அது பங்களாதேஷுக்கு கொடுத்துருவோம். அப்போ இந்திரா காந்தி முடிவு பண்ணுகிற பொழுது மேற்கு வங்க காவல்துறை போறவங்க இறக்கி வச்சார். யாரு? சித்தார்த்த சங்கர் ரே. சித்தார்த்த சங்கர் ரே யாருன்னு கேட்டா பாஸுக்கே அவங்க அப்பா தான் ராயின் பேர். ஆமா, சித்தார்த்த சங்கர் ரே அவரு தான் சித்தார்த்த சங்கருடைய அப்பா. அவரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவரு தான் சுபாஷ் சந்திர போஸுக்கு பாஸ். அவர் என்ன சொன்னாரு? இந்த எங்க பெங்காலி நிலத்தை ஒரு பிடி மண்ணை கூட வேற நாடு கொடுக்க மாட்டேன். யாரு? அப்போ போலீஸ் படை கூட எங்க நிறுத்தினாரு? அந்த தீவுல இறக்கி வச்சிருந்தார். இறக்கி வச்சதனுடைய விளைவு அந்த தீவு காப்பாற்றப்பட்டது. சரி, அப்ப அதே மாதிரி தமிழ்நாடு இவர் அதிகாரத்தில் இல்ல வேற விஷயம். நீங்க அந்த காலகட்டம் எமர்ஜென்சி வேற, அதிகாரம் இல்ல, நாடு முழுவதும் பெரிய பதற்றம், திமுக ஆட்சியிலேயே வேற இல்ல, என்ன பண்ணிருக்கோம்? ஆனா திமுகவுடைய தொண்டை ஒரு 1000 பேர் போய் அங்க தீவை நாங்க கைப்பற்றுவோம்னு கிளம்பி போயிருந்தால, கிளம்பிலாம் போக வேண்டாம். இவன் பூரா வந்து நீ காலையில் உண்ணாவிரத்துக்கு போகும்போது வீட்டு கறி மீன் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட மத்தியானம் வந்தாருன்னு சொல்ற வர அரசியல் தான் நீங்க நடக்குது. உண்ணாவிரதம்னா ஜெயிலுக்கு போறோம். இதுதான் காலையில் போகும்போது வீட்டு கறி மீன் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவான், சாயங்காலம் சாப்பிட சரக்கோட வந்துடுறேன். அதான் போராட்டம். சிறை கன்ற செம்மலே வருக போஸ்ட் விட்டுவான். இதான் திமுக போராட்டம். அப்போ இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தால் 1,00,000 தொண்டர்களோடு வந்து கச்சத்தீவை கைப்பற்ற கருணாநிதி ஒரு அறிக்கை விட்டுருந்தாருன்னா அன்னைக்கு இந்திரா காந்தி பயந்துருக்கும். இல்ல சார், ஏன் சொல்ல முடியலனா சர்க்காரியா கமிஷன் கட்சி தலைக்கு மேல தொங்குது. இல்ல, இந்தியான்றது ஒரு பெரிய வல்லாதிக்க அரசு. யார வேணா ஏமாத்தலாம். அந்த அரசை எதிர்த்து நீங்க ஒரு முறை 2009 சித்தார்த்த சங்கர் எப்படி அந்த தீவை கைப்பற்றினாரு? மேற்கு வங்காளத்துல சித்தார்த்த சங்கர் எப்படி அந்த தீவை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குதே கச்சத்தீவு மாதிரி தான் கொடுக்கல. எப்படி அவரு காப்பாத்தினாரு சார்? அதை விடுங்க. அதாவது சர்வதேச சட்டப்படி அந்த தீவு இலங்கைக்கு பக்கத்துல இருந்தா இலங்கை கொடுத்தாலும், இந்தியாவுக்கு பக்கத்துல இருந்தா இந்தியாவுக்கு கொடுத்தாலும். யார் சொன்னா? மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், இலங்கையில மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரி. அவர் பையன் தான் கனடாவோட அமைச்சரா இருக்காரு, ஹரி சங்கரி. அவர் எங்களை சொன்னார், நான் இந்தியா வந்து என்ன பாப்பாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த வழக்கு போட்டா
கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து யார் இந்த வழக்கை போட்டாலும் சரி இந்தியாவை ஜெயிச்சிடும். ஏன்னு கேட்டால் இந்தியாவிலிருந்து நீங்கள் கச்சத்தீவை அளந்தீங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் இருந்தால் இந்தியாவோட சேர்ந்துடும். ஆமாம். இலங்கை பக்கத்தில் இருந்தால் இலங்கைக்கு சேர்ந்து. ஆனால் இலங்கைக்கு தூரமாக இருக்குது. எவ்வளோ தூரம் வரும்? அதாவது 4 கிலோமீட்டரு நமக்கு பக்கத்தில் இருக்கு, 4 கிலோமீட்டர் அவனுக்கு தூரமா இருக்கு. அப்ப யாரோட சேரணுது? இந்தியாவோட. ஏன் நீங்க இது வழக்கை யார் போட்டா? நீங்க ஜெயலலிதா வந்து நீங்க பாப்பாத்தின்னு திமுக சொல்றான், கன்னடத்துக்காரின்னு சொல்றான். இந்த கன்னடத்துக்காரியும் தந்தை பெரியார் கன்னடத்துக்காரன் தான். 2 பேர் நீங்க போராடாத தியாகமே இல்லை. ஜெயலலிதா தான் வழக்கு போட்டுது. கலைஞரும் போராடி இருக்காரு. ஆமா, எங்க போராடி இருக்காரு? ராஜாஜி அம்மா வீட்லையா? கனிமொழியின் மகள், கனிமொழியின் தாயார் ராஜாஜி அம்மாள், தர்மாம்பாள், இப்போ ராஜாஜி அம்மா. இதுதாங்க அண்ணா சொல்லுவார், மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் மனம் உண்டு. இதுதாங்க நீங்க சொல்லுகிற திராவிட இயக்கத்துடைய வரலாறு. பெரியாருடைய வரலாறு தான் திராவிட இயக்க வரலாறை தவிர இவர்களுடைய வரலாறு திராவிடத்தை ஒழித்த வரலாறு, திராவிடத்தை அழித்த வரலாறு. நீங்க காவிரி வழக்கை நீங்க திருப்பி வாங்கினீங்க, காவிரி மேல வழக்கு போட்டீங்களா இல்லையா? கச்சத்தீவுக்கே வாங்க. அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லாரையும் கூட்டி எல்லாம் நடிப்பு சார். ஈழத்தமிழனை ஏமாத்தியதை போல கச்சத்தீவுக்கு நடித்த நடிப்பு தான் கருணாநிதியுடைய மிகப்பெரிய நடிப்பு. நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல வரேன். அதாவது என்னன்னா, வரலாறு பதிவு பண்ணுங்கன்னா வன்மத்தை பதிவு பண்ற மாதிரி இருக்கு. நீங்க இல்ல, தமிழன் வந்து பாரதிதாசன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது உன்னை சாகடிப்பவனை சாகடிக்காமல் சாகராயே தமிழா. யுத்தம்னா என்ன சார்? எதிரி வந்து நம்மளை குத்த வர்றான், எதிரி இப்ப சீனாக்காரன் நம்மளை அடிக்க வர்றான், பாகிஸ்தான்காரன் நம்மளை அடிக்க வர்றான். நீ என்ன பண்ணுவீங்க? தர்மம், நாத்தம், தர்மம், நியாயம் பேசிட்டு இருப்பீங்க. அப்போ அவன் எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நீங்க எடுப்பீங்களா இல்லையா? பார்டர்ல இருக்கிற நம்ம ராணுவ வீரர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏகே பாடி சொல்லி தேடிட்டு இருக்கேன். எவனாவது அசஞ்சா போட்டுன்னு போட்டாரான். எதிரி நாட்டில் சீனா பக்கம் எவனாவது நீங்க எத்தனை -40 டிகிரில உட்கார்ந்துருக்கான், பனி கொட்டிட்டே இருக்கு, சாப்பாடெல்லாம் உறைஞ்சு போயிருக்கிறான், இப்போ போற பச்சை தண்ணி கூட உறைஞ்சு போயிருக்கிறான். ஆனா என்ன பண்றான்? துப்பாக்கி ரவையை வச்சுட்டு எவனாவது எதிரி உள்ள ஊடுருவான்னு பாக்குறான், டோப்புன்னு போட்டுறான். அப்போ எதிரியை நீங்க எதிரியாக பார்க்காமல், துரோகியை துரோகியாக பார்க்காமல் நீங்க நண்பனாக எப்படி பார்க்க முடியும்? நீங்க கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது பின்னாடி மிகப்பெரிய நீங்க சோகம் இருக்கு. கச்சத்தீவு தாரை வார்த்தை பின்னாடி 1000 மீனவர் சுடப்பட்டிருக்கான். அவன் என்ன கள்ளக்கடத்தல் பண்ணானா? தங்கம் கடத்தல், மீன் பிடிக்க தயாரா போனா. ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கா இன்னைக்கு வரைக்கும்? ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கா? நான் உண்மையாவே பாராட்டுறேன். திமுக நினைச்சிருந்தா நிச்சயமா கச்சத்தீவை தாரவாக்கிறது தடுத்திருக்க முடியும். இல்லங்க, கொடுத்ததுக்கு பிறகாவது மீட்டிருக்க முடியும்ன்றீங்க. கொடுப்பதையே தடுத்திருக்க முடியும். நீங்க திமுக நினைச்சிருந்தா 1 கோடி தொண்டனை காங்கிரஸ் எதிராக திருப்பி இருக்க முடியுமா இல்லையா? அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கர்ம வீரர் காமராஜர் கூட இருந்தாரு. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நீங்க தான் திருத்தணும். அவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் கூட அமைதியா இருந்தாங்களே. இல்ல அவர் 75ல் இறந்துட்டார். காமராஜ் இருந்ததாக நான் ஒரு வரலாறு படிக்கும் போது எனக்கு வந்தது. அதான் தெரியல எனக்கு, நீங்க தான் சொல்லணும். இல்ல, காமராஜ் கட்சித்தீவு பிரச்சனை பூதகாரமா வரும்போது அவர் ரொம்ப தோத்து போய் சைலண்ட் ஆகி டெபாசிட். ஆனா அவர் பார்லிமெண்ட்ல இருந்ததா சொல்றாங்க. பெருசா அவரும் ரியாக்ட் பண்ணல. தேவர் கூட அப்ப பார்லிமெண்ட்ல இருந்தாரு. அவரெல்லாம் எதிர்த்து தான் பேசினாங்க கச்சத்தீவு கொடுக்கக்கூடாது. அதிகாரம் நீங்க முதலமைச்சர் நாற்காலி 68-9 இருந்து நீங்க 77 வரைக்கும் இருந்த ஒரே தலைவர் கருணாநிதி தானே. அதிகாரம் கருணாநிதி தானே இருக்கு. நீங்க திமுக தொண்டன் 76 காலகட்டத்தில் அவங்களுக்கு ஆட்சியிலே இல்லைங்க, ஆட்சி கலைக்கப்பட்டது. 77 தான். இல்ல அதாவது 76ல ஆட்சி கலைக்கப்பட்டது. 76ல கலைக்கப்பட்டது. ஒரு வருஷம் எமர்ஜென்சி அப்புறம் வந்தாங்க. 75லே எமர்ஜென்சி வந்துருச்சு. 75 டு 77 21 மாசம் எமர்ஜென்சி. 75 டு 77 21 மாசம் எமர்ஜென்சி. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க முதலமைச்சர் நாற்காலியில நீங்க எத்தனை வருஷம் இருந்தீங்க? நீங்க எடப்பாடிட்டே முழு அதிகாரம் இருந்துச்சு நம்ம சொல்றோம். எடப்பாடிட்டே முழு அதிகாரம் இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், திமுக கண்டன கூட்டம் நடத்திச்சு. கட்சித்தீவு ஏமாற்று கடிதம் எழுதினாங்க. ஏமாற்று சார். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. ஏமாற்று. அன்னைக்கு அதிமுக பிரதிநிதியா அரங்கநாயகம் அவர் வந்து இந்த கட்சித்தீவு விஷயத்துல வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாரு. கண்டன ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல இருந்து வெளிநடப்பெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்திருக்குல்ல. அதனாலதான் சிஎம் சொல்றாரு இன்னைக்கு அதிமுகவும் தவறு செஞ்சது அப்படின்றாரு அவர். சார், அதிமுகவை மக்கள் வந்து ரொம்ப லேட்டா தான் ஏத்துக்கிட்டான், அங்கீகரிச்சான். 77 தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு. அது வரைக்கும் உள்ள வரலாறு பூரா தமிழக வரலாறுடைய நாயகனே கருணாநிதி தான். தமிழக வரலாறுடைய நாயகனே கருணாநிதி தான். நீங்க இந்திரா காந்தி
இண்டிகேட் சிண்டிகேட் உடைஞ்ச பிறகு கருணாநிதி தயவு இல்லைன்னா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்க முடியாது. பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்க முடியாது. கருணாநிதியுடைய ஆதரவை பெற்ற ஒரே காரணத்தால அந்த அம்மாவுடைய வேட்பாளர் ஜனாதிபதியா வர்றான். இல்லைன்னா இந்திரா காந்தியுடைய அரசியல் வாசம் அஸ்தமித்து போயிடும். நீங்க இரவிரவா எப்போ கோபாலபுரத்துக்கு வந்து இந்திரா காந்தி கருணாநிதிட்ட கெஞ்சி கூத்தாடி தொங்கி எங்க கோபாலபுரம் செக்யூரிட்டியே உள்ள விடாம செக்யூரிட்டியில கெஞ்சி கூத்தாடி கருணாநிதியை பார்த்து அப்போ 40 MP இருக்கான் பார்லிமெண்ட்ல. இந்த 40 MP யாருக்கு ஓட்டு போடுறானோ அவர்கள் தான் ஜனாதிபதியா வர முடியும். இந்திரா காந்திக்கு எதிராக நிறுத்துற காமராஜுடைய வேட்பாளர் ஜனாதிபதி வந்துட்டா இந்திரா காந்தி அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்போ இந்திரா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிச்சவன் யாரு? தமிழன். தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? கருணாநிதி. அப்போ இவ்வளவு அதிகாரம் மிக்க உன்னால் எப்படி ஏன் காப்பாற்ற முடியல? கட்சியை ஏன் காப்பாற்ற முடியல? உன்னை மீறி இந்திரா காந்தி அரசியல் பண்ணிருமா? எல்லாத்தையும் முடிச்சு ஜெயில உள்ள போடுறது எமர்ஜென்சியில கருணாநிதி வீட்டு பக்கம் போலீஸ் வந்ததா? பார்த்தா எமர்ஜென்சில பெரிய பாதிப்பு திமுக தான். திமுக எந்த பாதிப்பு இல்ல சார். திமுக இல்ல. அன்னைக்கு திமுக தொண்டர்கள் எல்லாம் போய் பத்திரிகை அலுவலகங்கள்ல போயிட்டு நான் திமுக காரன் இல்லன்னு செய்தி ஒரு பாக்ஸ் போடுங்க, ஒரு கட்டம் போடுங்க. வாஸ்தவம் தான் அதெல்லாம் நடந்துச்சு இந்தியாவுல. அன்னைக்கு நீங்களே திமுகன்னு நினைக்கிறேன். இல்ல நான் திமுக இல்ல, எங்க அண்ணன் தான் திமுக. எங்க அண்ணன் தான் திமுக. சரி. அப்ப நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறேன் 75 வாக்குல. அப்போ திமுக எந்த பாதிப்பும் இல்லை சார். கருணாநிதியை பிடிச்சி உள்ளே போடல. கருணாநிதியை நீங்க கருணாநிதி இந்திரா காந்தியை பலமுறை காப்பாற்றிருக்கார். பலமுறை அடிக்கவும் செஞ்சிருக்கார். பலமுறை அடிக்கவும் செஞ்சிருக்கார். ஆக கருணாநிதி என்பவர் தமிழ்நாட்டினுடைய தொண்டர்களுடைய உயிர் நாடியாக இருந்த காலம். கச்சத்தீவை காப்பாற்று கருணாநிதி நினைச்சிருந்தா கச்சத்தீவு 1000 மீனவர்கள் இன்னைக்கு சுட்டு கொல்லப்பட்டிருக்க மாட்டான். கச்சத்தீவு தமிழ்நாட்டோடு இருந்திருக்கும். அப்போ நான் காவிரிக்குள்ள போக விரும்பல. அப்போ கச்சத்தீவை தாரை வார்த்தது இந்திரா காந்தியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கருணாநிதியினுடைய கவனத்தை மீறி கச்சத்தீவை இந்திரா காந்தி இலங்கைக்கு தாரை வார்த்திருக்க முடியாது. எதிர்ப்பை தெரிவித்திருந்தால் பலமாக மோதி இருந்தா காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஓடி இருப்பான். எங்க ஓடி இருப்பான்? இந்த திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த 2009 இன அழிப்பின் போதாக இருக்கட்டும், இதே போல கச்சத்தீவு அப்போ ஒரு மாநில முதல்வர் என்ன எல்லைக்குள்ள செய்ய முடியுமோ அதை தான் பண்ண முடியும். அவரு கண்டன கூட்டம் நடத்துறதும் கடிதம் மகளுக்கு அமைச்சர் வாங்குவதும் அந்த இலங்கை தமிழர் பிரச்சனை நடக்கிற போது அழகிரி மத்திய அமைச்சர், தயாநிதி மத்திய அமைச்சர், கனிமொழி கோட்டாவில் ராஜா மத்திய அமைச்சர். இது வாங்கறதுக்கு தெரியுதா உங்ககிட்ட? 3 மத்திய அமைச்சர் எங்க குடும்பத்திலேயே யார்? நீங்க கனிமொழி மத்திய அமைச்சர் ஆகியிருக்கணும், முக தமிழரசியும் ஆகியிருக்கணும், இன்பநிதியும் ஆகியிருக்கணும் மத்திய அமைச்சரா. அப்போ அமைச்சர் பதவி மத்திய அமைச்சர் வேணுங்கிறதுக்காக போய் எங்க உட்காந்துருக்கீங்க? அப்போ கனிமொழிகிட்ட கேட்கறான், ரிப்போர்ட் கேட்கறான், என்னமா அங்கே செத்துட்டு இருக்கிறாங்க மக்கள், நீங்க உங்க அப்பா இங்கே வந்து மந்திரி. ஆமா, ஒரு வீட்டில் இளவு வீடு நடக்க, ஒரு கல்யாண வீடு நடக்கத்தான் செய்யும். கனிமொழி ஸ்டேட்மெண்ட், ஒரு வீட்டில் இளவு வீடு நடக்கத்தான் செய்யும், அதுக்காக கல்யாணம் பண்ணாமையா இருக்க முடியும்? கனிமொழியினுடைய ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ ஈழம் அழிந்து கொண்டு இருக்கிற பொழுது நீங்க இந்த போர்ட்போலியாக வேணும். அண்ணன் வந்து சன் குழுமத்தினுடைய தலைவர், தம்பி அதுல பார்ட்னர், தம்பி அதுக்கு அமைச்சர். உலகத்தை எங்க அப்படி உண்டா? கந்துவட்டி மார்வாடி கொண்டு போய் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டே கையில் கொடுத்த மாதிரி, நம்ம சவுகார்பேட்டை மார்வாடி இருக்காங்க, போத்திரா மாதிரி கந்துவட்டி கொடுக்குறானல்ல, அவனே கொண்டு வந்து எந்திரி, ஐயோ நீ யாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், எந்திரி, நீ லாய்க்கு இல்லை, மார்வாடி உட்கார வை, நல்லா வசூல் பண்ணுவான், எதை கந்துவட்டி வசூல் பண்ணுவான். அப்போ பிடிஆர் இருந்த அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரை போத்திரா கொண்டு உட்கார வைங்கள. இப்போ அதே தான் அழகிரி மத்திய அமைச்சர், தயாநிதி மாற மத்திய அமைச்சர், தயாநிதி மாற அவங்க அண்ணன் சன் டிவிக்கு தலைவர். அடுத்து கனிமொழி கோட்டாவில் யார் அமைச்சர்? ராஜா அமைச்சர். அப்போ இந்த அமைச்சர் பதவியை டிஆர் போர்டு அமைச்சர், அதெல்லாம் அமைச்சர். குடும்பத்தில் கருணாநிதி குடும்பத்தில் 3 அமைச்சரை எங்க உட்கார்ந்தாரு? ரப்பர் ஸ்டாம்ப் மன்மோகன் சிங்கிட்ட போய் அமைச்சர் குடியா, கொடுக்கல ஆட்சியை கவுத்துருவேன். இது மட்டும் கேட்க தெரியுத. அப்போ அழகிரி, தயாநிதி மாற, கனிமொழி கோட்டால ராஜா, 3 குடும்ப கோட்டால அமைச்சர். இந்த அமைச்சர் பதவிக்காக கருணாநிதி மன்மோகன் சண்டை பிடிச்சு, சோனியாட்ட சண்டை பிடிச்சு, ராகுல் காந்தியில சண்டை பிடிச்சு, பிரியங்காட்ட சண்டை பிடிச்சு, செக்யூரிட்டியில சண்டை பிடிச்சு வாங்குவதற்கு உங்களுடைய சிரமத்தை, நேரம், காலம், உங்களுடைய அறிவு, தியாகம், தமிழனுடைய உழைப்பு எல்லாத்தையும் பயன்படுத்துகிற நீங்கள் இங்க கச்சத்தீவை மீட்பதற்கு நாதி இல்லை. இந்த கன்னடத்து பாப்பாத்தி நீங்க ஹைதராபாத் காரின்னு சொன்ன
ஜெயலலிதா தான் வழக்கு போட்டு மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் பூரா இந்த பேப்பரை கொடுக்க மாட்டாங்களா ராமநாதபுரம் கலெக்டரேட்ல ஐபி அதிகாரி வந்து சொல்றாங்க பேப்பர் கொடுக்காத. ஜெயலலிதா என்கின்ற நான் எம்ஜிஆர் கண்டெடுத்த ஒரு தங்கம் யாரு ஜெயலலிதா. எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன், அவன் மலையாளி, சிலோன்காரன், கண்டியில் பிறந்தவன், தமிழன் தத்தெடுத்துட்டான்யா, தமிழன் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாயா. 50 வருஷம் செத்து இன்னும் சேரி தலைவனா மாறி நீங்க இன்னொரு பெரியாரா மாறி அந்த மக்கள் பூரா எம்ஜிஆர் படம் சூடஞ்சு அவன் எடப்பாடி காசு வாங்கினானா, எடப்பாடி ஏதாவது ஓட்டு போட்டானா, இல்லை எடப்பாடி ஏதாவது டொனேஷன் கொடுத்தாரா? இன்னும் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்கான்? வாழ்ந்துட்டு இருக்கான் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச ஜெயலலிதா தான் என்ன வழக்கு போடுது? கச்சத்தீவு வழக்கு போடுது. நம்ம நான் காவிரி திமுக வழக்கு போட்டிருப்பாங்க. திமுக வழக்கு போட்டிருப்பாங்களே, கும்பலோட போடும். காவிரி பிரச்சனை நீங்க போக கூடாதுட்டீங்க, நான் போகல. என்னன்னா மன்னாருடைய ரங்கநாதன் போட்ட வழக்குல தான் கருணாநிதி வாபஸ் வாங்கினார். இல்லைன்னா அந்த வழக்கே ஒண்ணு இல்லாம போயிருக்கும். அப்போ வாபஸ் வாங்குவதுதான் வரலாறா? இதான் வரலாறு. கச்சத்தீவு வரலாறு இதுதான். கச்சத்தீவு வரலாறு இதுதான். கச்சத்தீவு உண்மையாக அப்போ இந்திரா காந்தி உங்களுக்கு நல்லவங்களா படுறாங்க, திமுக தான் உங்களுக்கு கெட்டவங்களா இருக்காங்களா? இல்ல, இந்திரா காந்தியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கருணாநிதிக்கு இறந்து அது செய்யல கருணாநிதி. ஆனா இந்திரா காந்திக்கு காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய இடையூறு வருகிற பொழுது, இந்திரா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போகிற பொழுது இந்திரா காந்தியை காப்பாற்றுகிற கருணாநிதி கச்சத்தீவை காப்பாற்றுறதுக்கு வக்கில்ல வாய்ப்பு இல்லைன்னா உங்களை எப்படி தமிழ்நாடு தலைவராக இந்த மக்கள் ஏத்துக்குவான்? நீங்க இலங்கையை அழிந்து கொண்டு இருக்கிற பொழுது ராமச்சந்திர மருத்துவமனையில் முதுகு தண்டு ஆபரேஷன் பண்ணிட்டு நீங்க ஆஸ்பத்திரியில் போய் பயந்து ஒளிந்து கொண்டு பக்கத்து ரூம்ல யார் இருந்தா அப்படிங்கிற செய்தி நெற்றிக்கன் தான் வந்தது. ஒரு நடிகை பக்கத்தில் படுத்திருந்தான் தகவல்லாம் வந்து, நான் சொல்லலை, நெற்றிக்கன் பத்திரிகை சொல்லுது. அப்போ இது நீங்க உண்மையாகவே தமிழன் தலைவனா? உண்மையாகவே தமிழனை நீங்க ஈழத்தமிழை காப்பாத்தினீங்களா? உண்மையாகவே தபால் எழுதுனீங்களா? உண்மையாகவே நீங்க இந்த சோனியா காந்தி போராடினீங்களா? உங்க மாமியாரே நீங்க தான் காப்பாத்துறீங்க. இந்திரா காந்தியை காமராஜை எதிர்த்து இந்திரா காந்தியை காப்பாற்றிய கருணாநிதி மருமக சோனியாவிடம் ஈழத்தமிழருடைய யுத்தத்தை ஏன் நிறுத்த முடியாது? மாநில அரசாங்கம் முட்டு கொடுத்துதான் அன்னைக்கு காங்கிரஸே நின்னுது. மாநில அரசு பல முறை முட்டு கொடுத்திருக்கு. விபி சிங்கை பிரதமர் ஆக்கியது யாரு? திமுக. பல முறை இந்த 40 நாட தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் யார் ஆக்குறது? ஐக்கிய குஜராத் யார் ஆக்குறது பிரைம் மினிஸ்டரா? மூப்பனார் ஆக்க தடுத்தது யார்? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்னாலதான் இருக்கிறதுனாலதான் டெல்லியில எடப்பாடி பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு. யார்? இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை நான் மீட்டு கொடுப்பேன் அப்படின்றாரு. அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களை விட நீங்க பொன்முடி மேல பல கோடி வழக்கு, நீங்க அதை படித்து பார்த்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்றாரு? 3 நாள் தூக்கவே முடியலைங்கிறார். அந்த வழக்கினுடைய 164 சாட்சிகளை 3 நாள் விசாரிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல அந்த அம்மா கீழே நீதிமன்றம், எங்க வேலூர் நீதிமன்றம், அதை படிச்சு பார்த்து என்ன சொல்றாரு? 3 நாள் தூங்கவே இல்லைங்கிறார். அப்போ இந்த அரசுகளை பயன்படுத்தி, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க இத்தனை கோடி ரூபா உங்களால சூட்ட முடியுது. நீங்க பாலித்தீவுல தீவு வாங்கியிருக்காராம். யாரு? பொன்முடி. பாலித்தீவுல தீவு வாங்கியிருக்காரு. அவர் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நீங்க அமெரிக்கன் டாலரை ஒரு 10-20 கோடி ரூபாய்க்கு. அமெரிக்கன் டாலருக்கும் பொன்முடிக்கும் கௌதம் சிகாமணிக்கு என்ன சம்பந்தம்? அப்போ வெளிநாட்டு வர்த்தகம். சாதாரண வாத்தியார். இந்த வாத்தியார் நீங்க எங்க இருக்காரு? பாலித்தீவுல தீவு வாங்கியிருக்காரு. ஸோ நீங்க சொல்றதுதான் இப்ப திமுக நினைத்திருந்தால் கச்சத்தீவை தாரை வார்த்தையை தடுத்திருக்கலாம், கச்சத்தீவை அவங்க கொடுக்காம நிறுத்தி இருக்கலாம். எல்லாமே கச்சத்தீவு போனதுக்கு காரணம் திமுகன்றீங்க. 100% அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்து நீங்க ஓய்வு பெற்று விட்டாலும், அதிகாரத்தில் இல்லாம ஜெயில கிடந்தாலும், அதிகாரம் என்பது அன்னைக்கு வந்து அதிமுக கட்சியே வலுவா இல்ல. ஒரே கட்சி காங்கிரஸ், திமுக தான். காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய கட்சி யாரு? எது? திமுக தான். ஆனா அதிகாரம் இல்லாமல் அவங்களால என்ன பண்ணிருக்க முடியும்? அதிகாரம் இல்லைன்னா கூட தொண்டர்கிட்ட ஆளுமை செலுத்த அதிகாரம் இருந்து. சரி, தொண்டை புது பிரச்சனை. தமிழனுடைய நிலம் பறிபோகுது தடுக்கணும்னா 1 கோடி தொண்டை போட்ல ஏறி இருப்பான். 1 கோடி தொண்டை போட். அவன் திமுக மட்டும் இல்ல, எல்லா கட்சியிலும் போட்டு ஏறி இருப்பான். தமிழனுடைய நிலம் பறி போகுது. இங்க சேதுபதியுடைய நிலம் பறி போகுது. சேது சமுத்திரம் நிலம் பறி போகுது. சேது நாட்டு செல்லக்கிளி, சேது கால்வாய் பறி போகுது. எங்க யார் போயிருப்பா? நீங்க ஒட்டுமொத்தமான
ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் இல்லை, மதுரை மாவட்டம் இல்லை, எல்லா கட்சி தொண்டனும் போல்ட் ஏறியிருப்பான். எங்க கச்சத்தீவை சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கும். காங்கிரஸ் அரசியலே பண்ண முடியாது, காங்கிரஸ் தலைமுறை பிளைட் ஏறியிருப்பான். சரி அம்மா வேண்டாம் கொடுத்துருவாங்க நிறுத்தி இருப்பான். இந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டியவர் யார்? கருணாநிதி தான். அந்த அழுத்தத்தை கொடுக்காம மீண்டும் இந்திரா காந்தியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்க அமைச்சரவையில் பதவி வகிப்பதற்காக தன்னுடைய முழு தமிழருடைய அத்தனை தியாகத்தையும் தன்னுடைய சொந்த நலனுக்காக பயன்படுத்தி கொண்டவர் தான் கருணாநிதி. இதுதான் வரலாற்று உண்மை. நான் மக்கள் கிட்ட கொடுக்குறேன், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.